ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, சர்க்கரை எங்கே இருக்கின்றதோ அங்கே எறும்பு இருப்பது போல என் மீது பக்தி எங்கே நிறைந்திருக்கின்றதோ அங்கே நானும் நிறைந்து இருப்பேன். உடலானது சக்தியை பெற நேரத்திற்கு நேரம் உணவை எடுத்துக்கொள்வது போல மனமானது வலுவை பெற நேரத்திற்கு நேரம் பக்தியையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இன்று பகலிலே பேரதிசயத்தை நிகழ்த்தத்தான் வந்திருக்கின்றேன். இருள் நீங்கி உன் வாழ்வில் ஒளி பிறந்திட வழியும் செய்து விட்டேன். வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லையப்பா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், கரம் கொடுக்க வேண்டும். என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று என்னிடம் உருகி உருகி வேண்டிக் கொள்கின்றாய் அல்லவா? நீ படும் அத்தனை துன்பத்திற்கும் முடிவு வந்து விட்டது. என் அன்பு குழந்தையே, பேரன்போடு உன்னை சந்திக்க இன்றைய தினம் நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய வாக்கு உன்னுடைய செவிகளில் முழுமையாக இன்று கேட்கப்பட்டிருந்தால் உன்னுடைய ஒட்டுமொத்த துன்பமும் என்னுடைய அருளாலும் ஆசியாலும் முடிவுக்கு வந்துவிடும். சிறு கவலை என்றாலே மனம் நொந்து போய்விடுகின்றாயே. இப்படி பெரும் துன்பத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றத்தான் வந்தேன். என் அன்பு குழந்தையே, இனிமேல் நீ விதவிதமான இன்பங்களை நிச்சயம் அனுபவிப்பாய். ஏராளமான மகிழ்ச்சி அலைக்கடல் என உன்னுடைய வாழ்க்கையில் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும். கந்தன் இருக்கின்ற இடமெல்லாம் கருணை இருக்கும். உன்னுடைய இதயத்தில் வசிக்கும் நான் கருணையின் வடிவமாக உனக்குள்ளும் திகழ்கின்றேன். எத்தனை இடர்கள் வந்தாலும் அத்தனையையும் தகர்த்தெறிய என்னுடைய பன்னிரு கரங்களும் உனக்கு உதவிடும். 1000 கண்கொண்டு உன்னை நான் பார்க்கின்றேன். எந்த ஒரு செயலும் உன்னிலிருந்து பிழையோடு வெளிவர நான் அனுமதிக்க மாட்டேன். தீங்கேதும் என்னுடைய பிள்ளையை நெருங்காமல் நான் பாதுகாப்பேன். கெட்ட எண்ணங்கள் மனதில் தோன்றினாலே அது எழத் தொடங்கும் பொழுதே அந்த நொடியே என்னுடைய வேலை அனுப்பி அதை அக்கணமே அழிக்கவும் செய்கின்றேன். சதா சர்வகாலமும் நீ என்னை மனதிற்குள் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய சிந்தனை முழுவதும் நான் தான் இருக்கின்றேன். உன்னிடமிருந்து வெளிப்படுகின்ற சொற்களிலும் நான் தான் இருக்கின்றேன். உன்னிடமிருந்து வெளிப்படுகின்ற செயல்களிலும் நான் தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இப்படி நான் நிறைந்திருக்கும் பொழுது இன்பம் உன்னை சூழாமல் இருக்குமா? இன்பங்கள் பல சூழ சந்தோஷத்தில் உன்னை நான் வாழ வைப்பேன். பிரச்சனைகளில் மூழ்கியுள்ள உன்னுடைய வாழ்க்கையை வெளியெடுத்து இன்பத்தை காண வழி செய்வேன். உன்னுடைய வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து வருந்தாதே என் குழந்தையே, வருந்த வேண்டாம். நான் உன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டேன். இனி வருத்தம் ஏதும் தோன்றாது. எல்லையில்லா பேரின்பத்தை உன் வாழ்க்கை காணும் வரை எனக்கு எவ்வித ஓய்வும் இல்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்தால்தான் உடலானது ஆரோக்கியமாக இருக்கும். உழைப்பில்லாமல் ஆரோக்கியமும் இல்லை அல்லவா? உழைப்பில்லையேல் உயர்வும் இல்லை. நீ படும் கஷ்டங்களை கஷ்டமாக பார்க்காதே. அது உன் வாழ்க்கையை மேம்படுத்த நீ செய்கின்ற உழைப்பு. உன் வாழ்விற்கு ஆரோக்கியத்தை தான் அது கொடுக்கும். உன்னுடைய முயற்சி உழைப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. உன்னுடைய முயற்சி உனக்கு உயர்வை கொடுக்கத்தான் போகின்றது. இனி வரும் காலம் உனக்கான காலம். கடினமான காலங்களை கஷ்டப்பட்டு தான் கடக்க வேண்டும் அப்படி என்று நினைத்து விடாதே. இஷ்டப்பட்டும் கடக்கலாம். எதையுமே கடினமாக எண்ணினால்தான் கஷ்டமாக தெரியும். இன்பமாக எண்ணினால் சுலபமாக அது மாறிவிடும். நம் நல்வாழ்விற்கு நாம் செய்கின்ற முயற்சிகள் என்று நினைத்தால் எந்த ஒரு கடினமும் தெரியாது. எதையுமே நாம் பார்க்கும் பார்வையிலும் நாம் எடுத்துக்கொள்கின்ற விதத்திலும் தான் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற தெளிவு எப்பொழுதும் நமக்குள் இருந்து பிறப்பெடுக்க வேண்டும். அதுதான் மனப்பக்குவம் என்பது. மனமானது பக்குவம் அடைந்து விட்டால் இன்பமும் துன்பமும் பெரிதாக எப்பொழுதும் தெரியாது. இரண்டும் எப்பொழுதும் சமநிலையாக பார்க்கப்படுமேயானால் அந்த இடத்தில் எந்த ஒரு கடினமும் இருக்காது. பிரச்சனைகளை பிரச்சனையாக பார்க்காமல் பெரும் துன்பமாக பார்க்க பழகிவிட்டோமே ஆனால் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை நாம் அனுபவிக்க தவறிவிடுகின்றோம். பெரும் துன்பத்தை கூட சிறு பிரச்சனையாக நினைத்து கடந்து வருவேமேயானால் அந்த இடத்தில் மகிழ்ச்சியானது
நம்முடைய மனதில் குடிகொள்ள அந்த இடத்தில் நாம் வழியும் கொடுக்கின்றோம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பதை நான் அறிவேன். அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் இப்பொழுது என்னுடைய வாக்கினை உன் செவிகளில் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அறிவுரைகள் உனக்கு உதவுமேயானால் அது உன் வாழ்க்கையின் பெரும் லட்சியத்தை நீ அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும். என்னுடைய வாக்கினை அலட்சியம் செய்வாயேயானால் எதிர்வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் நீ கடந்து வருவதற்கு அது துணை புரியாமலும் சென்றுவிடும். இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பில் இருக்கின்றாய். இப்படி ஒரு தொடர்பு அனைவருக்கும் கிடைத்து விடுவது இல்லை. உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புத வாய்ப்பு இது. உன்னுடைய செவிகளில் விழுகின்ற வார்த்தையானாலும் சரி, உன் கண்களில் படுகின்ற நிகழ்வுகளானாலும் சரி, அதன் மீது கவனம் வை. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் யாவும் உன்னுடைய வாழ்விற்கு ஒரு பிணைப்பை கொடுக்கக்கூடியது. உனக்கான முக்கிய குறிப்பை எல்லாம் கொடுத்து உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ பெரிதளவில் அனுபவிக்காதபடி அந்த நிகழ்வுகளும் வார்த்தைகளும் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, தேவதைகள் பல சூழ இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த தேவதைகள் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து பல குறிப்புகளை கொடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உன்னை காப்பாற்றி கரம் தூக்கிவிடும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ என்னை சிந்தனை செய்யும் பொழுது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகளும் பூரிப்படைந்து உன்னுடைய வாழ்விற்கு ஏராளமான நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்க தயாராகவே விட்டது. நீ செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், உன்னுடைய மனம் குளிர உனக்கு எல்லா செல்வங்களும் வந்து சேர வேண்டும் என்று நானும் விரும்புகின்றேன். உன்னுடைய மனம் சில இடங்களில் வேதனைப்படுகின்றது. நடக்கின்ற சம்பவங்களால் உன்னுடைய மனம் வேதனைக்கு உட்படுகின்றது. அந்த வேதனைகளை எல்லாம் மறந்துவிடு. அந்த நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்விற்கு பேரின்பத்தை கொடுக்கக்கூடியது. இன்றைய தினம் பகலிலேயே பேரதிசயம் நிகழும். உன்னுடைய மனமானது பூரிப்படையும் என்று சொன்னேன் அல்லவா, அது இக்கணம் முதலே தொடங்கியும் இருக்கின்றது. ஒருவித பூரிப்போடு உள்ள மகிழ்ச்சியோடு இக்கணம் முதல் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் இருக்கும். நீ எதிர்பார்த்த நிகழ்வுகளில் மிகப்பெரிய சந்தோஷம் இன்றைய தினமே உனக்கு கிடைத்தும் விடும். அப்பா முருகா, செய்து கொடுத்து விட்டாய் என்று மனமுருகி நன்றி தெரிவிப்பாய். என்னுடைய பக்தர்களை என்றென்றும் கைவிடாமல் காக்கும் கந்தன் நான். உன்னையும் நிச்சயம் கைவிட மாட்டேன். உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்கள் இதோ உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை இன்பங்களும் பெரும் இன்பத்தை உனக்கு கொடுக்கக்கூடியவையாக மாறும். பேரின்பத்தை இப்பொழுது அனுபவிப்பாய். நல்லதொரு வாழ்க்கை இக்கணம் முதல் ஆரம்பமாகி விட்டது. அதை சந்தோஷமாக மகிழ்ந்து கொண்டாடு. நல்லது நடக்கும்.